السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த புனித மிகுந்த ரமலான் மாதத்தில் ஒரு சில நோன்புகளை நாம் பூர்த்தி செய்தவர்களாக இந்த ஒரு தருணத்தில் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். தொடர்ச்சியாக ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு 4 நாட்களை கடந்ததோடு இப்பொழுது இறுதியாக இந்த நாளோடு ரமலானை வரவேற்போம் என்கின்ற தொடர் நிறைவடைய இருக்கிறது. ஒரு 5 நாட்களுக்கு இந்த ஒரு தலைப்பை தேர்வு செய்திருந்தார்கள். இந்த 4 நாட்களில் ஏராளமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நோன்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம் என்ன, நோன்பு நோற்பதால் நமக்கு எவ்வாறெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, இரவு தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன, குர்ஆனை ஓதுவதினால் நமக்கு எந்த அளவுக்கு மறுமையில் பலன் இருக்கிறது என்கின்ற ஏராளமான விஷயங்களை நாம் இந்த ஒரு 4 நாட்களில் அறிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய இறுதியாக இன்றைய தினம் நாம் எதை பற்றி காண இருக்கிறோம் என்றால், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுது. தொடர்ச்சியாக 4 நாட்கள் தொட்டு வந்த அதே தலைப்பு தான். முதலாவது நாளே என்ன சொல்லியிருந்தோம்னா, யாரிடத்தில் இந்த ரமலான் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதம் கடந்து விடுகிறதோ அவரினுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபிகளார் எச்சரித்த ஒரு செய்தியை சொல்லி, நோன்பு நோற்பதின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அதே போன்று நாம் இரவு தொழுகையில் ஈடுபட்டால் அதன் மூலமாகவும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று பாவ மன்னிப்பை பற்றித்தான் ஏராளமான பயான்களை நாம் கேட்டிருக்கிறோம். பொதுவாகவே இறைவன் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் என்னவென்றால், இறைவன் தன்னுடைய நபியிடத்தில் சொல்கிறான், நபியே, நீர் மக்களுக்கு உபதேசம் கூறுங்கள், உபதேசம் பயனளிக்குமானால் மக்களுக்கு உபதேசம் கூறுங்கள் என்று இறைவன் தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான். இதை போன்று ஏராளமான கட்டளைகளை நாம் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஃபதக்கிர் ஃபஇன்னமா அன்த முதக்கிர், நபியே, நீர் மக்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருங்கள், உங்களினுடைய வேலை மக்களுக்கு அறிவுரை சொல்லுவதுதான். எத்தனை முறை நம்மிடத்தில் அறிவுரை சொல்லப்பட்டாலும் என்ன பேசுனதே பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரே தலைப்பு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஆள் தானே பேசிக்கிட்டே இருக்காங்க என்கின்ற கருத்தை வைத்து நாம் நம்முடைய நிலையை ஒரு சடைவடைந்த நிலைக்கு கொண்டு சென்று விடக்கூடாது. உண்மையிலே சஹாபாக்களினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப கூட இங்க வாரத்துக்கு ஜும்மாக்கு வேற ஆட்கள் கூட பேசுவதற்கான சூழல் ஏற்படுகிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல 23 ஆண்டு காலங்கள் நபிகளார் ஒரே ஆள் தான் உபதேசம் செய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது வேற யாருமே தொழுக வைக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் தொழுக வைப்பாங்க. அவர்கள் மாத்திரம்தான் இமாமாக இருந்து 23 ஆண்டு காலமும் தொழுகை நடத்தினார்கள். ஒவ்வொரு வார ஜும்மாவும் நபிகளார் தான் செய்வார்கள். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு கட்டளை, நபியே, நீர் உபதேசம் செய்யுங்கள், உங்களினுடைய பணி உபதேசம் செய்வது. செய்து கொண்டே இருந்தார்கள். மக்கள் யாருமே சலிப்படையவே கிடையாது. ஆக இது போன்ற உபதேசங்களை கேட்கும் பொழுது இறைவன் சொல்வான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசம் பயனளிக்கும் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான். இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் வெறுமனே கேட்டுட்டு பரவாயில்ல, பயான் நல்லா பேசினாரு, இல்ல இந்த இடத்துல இப்படி பேசினா நல்லா இருக்கும், இப்படி நம்ம ஒரு ஜட்ஜா உட்கார்ந்து மார்க் போடாம இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுதே உபதேசம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். நாம் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் இது போன்ற உபதேசங்களை கேட்டு பயன் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக இந்த ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்பு இருந்துச்சு, அவங்களுடைய நற்காரியங்கள் இபாதத் எப்படி இருந்துச்சு,
ரசூல்லா தன்னுடைய நிலையை எவ்வாறு வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ரசூல்லாவுக்கு நிறைய சிறப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏராளமான சிறப்புகள். அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா, நாளைக்கு மறுமையில ஒட்டுமொத்த மக்களும் இருக்கும் பொழுது சொர்க்கத்திற்குள் ஒவ்வொரு மக்களாக அனுப்பப்படுவார்கள், சொர்க்கவாசிகள். அப்படி சொர்க்கத்திற்குள் காலடி எடுத்து வைத்து செல்லக்கூடிய முதலாவது நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னறிவிப்பு செஞ்சுட்டு அல்லாஹ், நபியே நாளைக்கு நீங்க தான் சொர்க்கத்துக்குள்ள ஆளா போவீங்க என்கின்ற முன்னறிவிப்பு இருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உமக்கு நாம் தெளிவான வெற்றியை வாக்களித்து இருக்கிறோம். வ நக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், நபியே உம்முடைய முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் நாம் மன்னித்து விட்டோம். ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போறதே பாவத்தை வச்சுதானே. அந்த பாவ கணக்கே ரசூலுல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சிருந்தாங்களோ, இதுவரைக்கும் செய்திருந்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான். இனிமே நீங்க பாவம் செஞ்சாலும் அதையும் நான் மன்னிச்சிருவேன், உங்களுக்கு ஒரு பாவம் கூட இருக்காது, பாவத்தினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு பூஜ்ஜியத்தில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருள் இருக்கிறது. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நற்செய்தி நம்மள்ட்ட சொல்லப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே, நமக்கு யாரோ ஒருத்தர் நற்செய்தி சொல்லிட்டாங்க, உறுதியான நற்செய்தி, நீங்க அப்ப நாளைக்கு சொர்க்கத்துக்கு ஆளா போவீங்க, சொர்க்கத்துல கண்டிப்பா நீங்க போவீங்க, நீங்க நரகத்துக்கே போக மாட்டீங்க, உங்க பாவமே எழுதப்படாது, எல்லா பாவமும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு இப்படின்னு சொல்லி இருந்தா நம்முடைய நிலை எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அடுத்த வக்துக்கு நம்ம தொழுகைக்கு வந்திருக்க மாட்டோம். எனக்கு தான் சொர்க்கம் உறுதியாயிருச்சு, அப்புறம் எதுக்கு நான் நன்மையான காரியத்துல ஈடுபடணும்? பாவங்கள் அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருப்போம், என்னெல்லாம் பாவங்கள் இருக்கோ எல்லாத்தையும் செய்வோம். எந்த பாவத்தை செஞ்சாலும் என் பாவ கணக்குல அல்லாஹ் ஏத்த போறது கிடையாது. அல்லாஹ் நாளைக்கு என்கிட்ட வந்து குற்றம் முடிக்க மாட்டான், இந்த பாவத்தை ஏன் செஞ்சேன், அல்லாஹ் மன்னிச்சிட்டான், எனக்கு முன்னறிவிப்பு இருக்கிறது என்று நம்முடைய நிலம் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். பாவங்களை அதிகமாக செய்து சொர்க்கத்திற்கு நன்மானைய சொல்லப்பட்டாச்சு, என்ன வேணா செய்யலாம் என்று நம்முடைய நிலை இருந்திருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது, இந்த எல்லா நற்செய்திகளும் இருக்கின்ற நிலையிலும் நபிகளார் தம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்றால், ஒரு முறை தம்முடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒரு சில நேரங்களை வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப வந்துட்டு அன்றைக்கு வந்த உடனே தம்முடைய மனைவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆயிஷாவே, இன்றைய நாள் முழுக்க, இன்றைய இரவு முழுக்க நான் என்னுடைய இறைவனுக்காக ஒதுக்கலான்னு இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட தொழுது வணங்கி வழிபட போறேன், எனக்கு அனுமதிதா என்று கேட்கிறார்கள். ஒரு கணவராக எப்படி நடந்து போறாங்கன்னு பாருங்க. இரவு நேரத்தில் வீட்டுல தான் இருக்காங்க, இந்த இரவு நான் ஆயிஷாவோடு கழிக்க வேண்டும், தன்னுடைய மனைவிக்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இரவு, இந்த இரவுல என்னுடைய மனைவியிடத்திலிருந்து நேரத்தை எடுத்து அல்லாஹ்ட்ட கொடுக்கறேன்னா நான் என்னுடைய மனைவிட்ட அனுமதி கேட்க வேண்டும். எத்தனை கணவன்மார்கள் இப்படி இருப்ப யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கணவன்மார்கள் தொழக்கூடியவர்களாகவும் இருக்க கிடையாது, மனைவிட்ட அனுமதி கேட்கக்கூடிய கணவன்மார்களும் இருப்பது கிடையாது, தொழுகைக்கு அனுமதி கேட்கக்கூடிய கணவன்மார்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படித்தான் நம்முடைய நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் தம்முடைய மனைவிட்ட, நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தொழுவ போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே தொழுதுவோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள். பொதுவா ரசூலுல்லாஹ்வினுடைய தொழுகை எப்படி இருக்கும்னா, கால்கள் வீங்குகின்ற அளவிற்கு தொழுது இருக்கிறார்கள். இந்த மாதிரி செய்தியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சூழல் அமைந்ததுதான் இந்த ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹ் தொழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் ஓதுறத பத்தி சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சோன்னு அல் பக்ரா சூராவை எடுத்துருவாங்க. அல் பக்ரா 2வது அத்தியாயம். அல் பக்ரால மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 285 286 வசனங்கள் ஒரே அத்தியாயத்துல. திருமறை குர்ஆன்ல இருக்கிறதுலே பெரிய அத்தியாயம்னா அல் பக்ரா. அதை ரசூலுல்லாஹ் எடுத்து ஓத ஆரம்பிப்பாங்க. உண்மையிலேயே நம்ம தொழுகைக்கு பின்னாடி நிற்கும் பொழுது இமாம் ஓத ஆரம்பிக்கிறார்னு வைங்களே, அல் பக்ராவை எடுத்தாருன்னா நமக்கெல்லாம் பின்னாடி இருக்கும்போது ஒரு பதட்டம் ஏற்படும். இந்த சூறாவை எடுத்துட்டாரு, எப்ப முடிக்க போறாருன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு சூறாவை எடுத்தாருன்னா இங்க முடிஞ்சிடும் நமக்கு தெரியும், அந்த ஒரு மன திருப்தி இருக்கும். ஆனா இது போன்ற பெரிய சூறாவை எடுத்துட்டாருன்னா எப்ப முடிப்பாருன்னு தெரியலையே என்கின்ற ஒரு பதட்டம் பல மக்களுக்கு வரும். ரசூலுல்லாஹ் அல் பக்ரா சூரா ஓதவ ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஓதி 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 286 வசனங்களையும் ஓதுவார்கள். முழு அத்தியாயத்தையும் ஓதி முடித்து விட்டு அடுத்த ஆலு இம்ரான் அப்படிங்கிற அத்தியாயத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஆலு இம்ரான்ல மொத்தம் எத்தனை வசனம்? 200 வசனங்கள். முதல்ல 286 வசனங்கள் ஓதிட்டு அடுத்து 200 வசனங்கள் அதை ரசூலுல்லாஹ் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஓதி முடித்ததற்கு பின்பாக 4வது அத்தியாயம், 2வது அத்தியாயம் ஓதி 3வது அத்தியாயம் ஓதி 4வது அத்தியாயம் அன்னிசா அப்படிங்கிற அத்தியாயம். அதுல எத்தனை வசனம்? 176 வசனங்கள். அடுத்த 4வது அத்தியாயத்தையும் எடுத்து ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே இருப்பார்கள்.
இந்த மாதிரி ஒரு இமாம் தொழுகை வைத்தால் உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த தொழுகை ரெண்டுகிட்டு இருப்போம்? கிட்டத்தட்ட ரொம்ப வேகமா ஓதாம ஸ்லோவாவும் ஓதாம நார்மலா ஓதுனா கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் 2-3 மணி நேரங்கள் போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளும் 20 தொழுதுட்டு அமர்ந்து இருக்கிறோம். நம்ம 9:15 ஆரம்பிச்சோம்னா இன்னும் 10:15 கூட ஆகல, 1 மணி நேரம் கூட ஆகல. இந்த 1 மணி நேரமும் ஒரு ரக்காயத்தினுடைய தக்பீர்ல நிக்கிறதுக்கு எத்தனை மக்கள் பொறுமைசாலிகளாக இருக்கும் யோசித்து பாருங்க. ரசூல்லா நின்று தொழுகை வைத்து இருக்கிறார்கள், சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுது இருக்கிறார்கள், இவ்வளவு நேரம் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ரசூல்லா பொதுவா இந்த இரவு தொழுகைக்கென்று தக்பீருக்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்குவார்கள். அதே போன்று அந்த நாளும் நின்று தொழுது அந்த கிராத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதுறாங்க. அந்த திருமறை குர்ஆனினுடைய வசனங்களினுடைய தாக்கத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ்வினுடைய கண்கள் கலங்க ஆரம்பிக்கிறது, ரசூலுல்லாஹ் அழ ஆரம்பிக்கிறார்கள். உண்மைக்குமே இது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மள இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் இது வரைக்கும் தொழுகும் போது அழுதது உண்டு? யோசித்து பாருங்க. நம்ம என்னைக்காச்சும் ஒரு சில தமிழை எடுத்து வாசி பார்த்து அழுது இருக்கிறோமா? சரி, அரபில ஓதுறனால அழுக வரல நம்ம ஒரு காரணம் சொல்லலாம். சரி, இதே குர்ஆனை எடுத்து தமிழ்ல வாசி பார்த்து அப்ப நமக்கு ஈமான் அதிகரிச்சு யாராச்சும் அழுது இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. இறைவனை இறை நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்லும் பொழுது இதா துலியத் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்துல திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். அந்த ஈமானினுடைய அதிகரித்ததின் காரணமாக ரசூல் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுகை எந்த அளவுக்கு இருக்குன்னா, நபிகளாரினுடைய தாடிகள் நனைந்து, நபிகளாரினுடைய ஒட்டுமொத்த மேனியும் நனைந்து, நபிகளாரினுடைய பாதம் நனைகின்ற வரைக்கும் ரசூல் அழுது கொண்டே இருக்கிறார்கள். தொழுகிறாங்க, நீண்ட நெடிய தொழுகை, மிக அழகான ஒரு தொழுகை. எந்த அளவுக்கு தொழுகிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்துல பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. என்ன அச்சம்னா, எங்க சுபுவினுடைய நேரம் வந்துருமோ என்கிற ஒரு அச்சம் வந்து விடுகிறது. இன்றைக்கு பல மக்கள் சுபுவிற்கே நாம் எழுந்து சுபு தொழுவது கிடையாது. ரசூலுல்லாஹ்வினுடைய நிலைமை, இரவு நேரத்தில் கட்டிய தக்பீர், தொழுகையை ஆரம்பித்தார்கள், தொழுகையை முடிப்பதற்கான நேரம் ஃபஜரை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு நேரம் தொழுதுகிட்டே இருக்காங்க. தொழுது முடிக்கிறார்கள், சுபுவினுடைய நேரம் நெருங்கி விட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்ல வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிக்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு கேட்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிற மாதிரி வருது. என்ன கேட்கிறாங்கன்னா, நியாயமான கேள்வி. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் முன்பின் பாவத்தை மன்னிச்சிட்டான், அப்புறம் எதுக்காக இப்படி நின்று தொழுகணும்? பாவங்களே கிடையாது உங்களுக்கு. சரி, பாவம் செஞ்சிருக்கிறோம், இரவு நேரத்துல நின்று வணங்குன்னு அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருவான் அப்படின்னா அதுல ஒரு கருத்து இருக்கிறது. அந்த யதார்த்தத்திற்கு அது பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கும். எல்லா பாவமே உங்களுக்கு எந்த பாவம் கிடையாது, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், எதற்காக இந்த அளவுக்கு நின்று தொழுகணும்? சரி, ஒரு நார்மலா ஒரு 1 மணி நேரம் நின்று தொழுகலாம், இவ்வளவு நீண்ட நெடிய தொழுகை எதற்கு என்று சஹாபாக்களால் கேள்வி எழுப்பப்படுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய இபாதத் இருந்தது. எப்படிப்பட்ட மனிதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள், ஃபஅதூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபுல்லாஹ் யௌம 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்ட்ட 100 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பாருங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய பாவ கணக்குகள் 0 இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு பாவ கணக்கே கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் மெனக்கட்டு உட்கார்ந்து 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹு வ அதூபு இலைஹி அப்படிங்கறத 100 தடவை ஓதிக்கிட்டு இருக்காங்க. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருந்தும் ஒரு நாளைக்கு 100 தடவை நபிகளார் எதற்காக கேட்க வேண்டும்? யோசித்து பாருங்க. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஆனா ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே ஒவ்வொரு நற்காரியமும் இறைவனை திருப்திப்படுத்தும், இறைவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஊட்டும். ரசூலுல்லாஹ் கூட ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு ஒரு தேவை இருந்தும் பிறருக்கு உணவளித்திருப்பார்கள். அந்த செய்தி நம்மில் பலர் கேள்விப்பட்டிருப்போம். மறுநாள் காலையில் அபூ தல்ஹாவை பார்த்து நபிகளார் கூறுவார்கள், நீங்கள் செய்த காரியத்திற்காக நேற்று இரவு இறைவன் உங்களை பார்த்து சிரித்திருக்கிறான், அல்லாஹ் சந்தோஷத்துல சிரிச்சான், உங்களுக்கு ஒரு தேவை இருந்து பிறருக்கு கொடுத்தீங்களே அதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் இறைவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆனா பாவ மன்னிப்பு இருக்குல்ல, அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். ரசூல் அதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான்னா, ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒட்டகத்துல பாலைவனத்துல பயணம் செஞ்சு போறாரு. ஒட்டகம்னா சாதாரண ஒட்டகம் கிடையாது, அதுதான் அவரினுடைய வாழ்க்கையே. ஏன் வாழ்க்கைனா, அவரினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருள் ஒட்டகத்துல தான் இருக்கும். அவருக்கு தேவையான சாப்பாடு, அவருக்கு தேவையான உணவுகள், அவருக்கு தேவையான உடை, தண்ணீர், பானம் எல்லாத்தையுமே அந்த ஒட்டகத்துல தான் வச்சிருப்பார். அந்த ஒட்டகம் இருக்கிற வரைக்கும் இவர் பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். அந்த ஒட்டகத்தோட போறார். ஒரு கட்டத்துல டயர்டா என்ன செய்யறாருன்னா, ஒரு மரத்துக்கு அடியில படுத்து தூங்குறார். தூங்கி எழுந்து பார்க்கிறார், ஒட்டகத்தை காணோம். உண்மையிலேயே இது என்ன ஒரு சூழ்நிலைனா, நிச்சயம் இவருக்கு மரணம் தான் அப்படிங்கிற ஒரு சூழல். நடு பாலைவனத்தில் இருக்கிறார், நடந்து பாலைவனத்தை கடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாலைவனம்.
இந்த பாலைவனத்துல பயணம் செய்யணும்னா நம்ம பயணத்திற்கு தேவையான பொருட்கள் இருக்கணும், ஒரு சில உணவுகள் இருக்கணும், தண்ணி இருக்கணும், ஏதாவது இருக்கணும். எதுவுமே இல்ல, நிராயுத பணியாக ஒண்ணுமே இல்லாம விட்டுக்கிட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு பயம், ஒரு யோசிச்சு பாருங்க. என்னென்னமோ நமக்கெல்லாம் யோசிக்க தோணி இருக்கும். அவ்வளவுதான், தண்ணீர் கிடையாது, சாப்பாடு கிடையாது, பட்டினி கிடந்து சாகக்கூடிய ஒரு நிலைதான் நமக்கு. நம்முடைய மரணம் இவ்வளவு கொடூரம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருப்போம். அவருக்கு அந்த பயம் ஏற்படுகிறது. என்ன பண்றது, ஒட்டகத்தை தேடி கண்டுபிடிப்போம். ஓடுறார், எல்லா பக்கமும் போய் பார்க்கிறார். ஒட்டகம் கண்ணு கட்ட தூரத்துல எங்கேயாவது இருக்கா? ஓடி ஓடி பார்க்கிறார், ஒட்டகத்தை காணும். எங்க தேடி பார்த்தும் கிடைக்கல. தேடி தேடி டயர்டா என்ன செய்யறது தெரியாம திரும்ப வந்து படுத்து தூங்கிறார். படுத்து தூங்கிட்டு எழுந்து பார்க்கிறார், எங்கிட்டோ போன அந்த ஒட்டகம் எங்க இருந்துச்சுனே வந்து தெரியல. திடீர்னு வந்து கண்ணு முன்னாடி நிக்குது. உயிரே போயிட்டு வந்த மாதிரி ஒரு சூழல். நம்ம நிச்சயம் மரணிச்சிருவோம்னு பயந்துகிட்டு இருக்கிற சூழல்ல இல்ல, எல்லாமே திரும்ப நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஒரு கட்டத்துல எல்லாமே கையை விட்டு போய் திடீர்னு எல்லாமே கிடைச்சிச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இன்பம் வரும். அந்த இன்பத்தின் மூலமா அல்லாஹ் நினைவு கூறார். என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வை குறிப்பிட்டு சொல்கிறார், இறைவா நான் உன்னுடைய எஜமான், நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிடுறார். இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய குஃப்ருக்கான ஒரு வார்த்தை, மிகப்பெரிய ஒரு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை பார்த்து இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் அப்படின்னு சொன்னான். எந்த அளவுக்கு ஒரு வார்த்தை. ஃபிரௌன் என்ன சொன்னானா, அன ரப்புக்கும் லஅலா, நான் தான் கடவுளுக்கெல்லாம் ஒரு பெரிய கடவுள் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். அதை விட மோசமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் என்னுடைய உள்ளத்துல அந்த எண்ணம் கிடையாது, வாயளவுல அந்த சந்தோஷத்துல தாங்க முடியாம ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். இதை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப அவர் எந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருப்பார். உயிர் போயிட்டு திரும்ப அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், சந்தோஷத்துல என்னன்னே புரியாம வார்த்தையை மாற்றி சொல்கின்ற அளவிற்கு சந்தோஷம். இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எப்ப தெரியுமா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது. இறைவனை மகிழ்விப்பதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்றால் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுது. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு சொல்லி இருப்போமா? ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல சொன்னேன்னு சொன்னாங்க. பாவங்களே இல்லாத ஒரு தூதர். நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. யாராவது நமக்கு வந்து கேரண்டி கொடுத்தாங்களா, உங்களுடைய முன்பின் பாவங்கள் நான் மன்னிச்சிட்டேன், உங்களுக்கு பாவங்களே கிடையாது? உண்மையிலேயே நம்முடைய மனசாட்சியை தொட்டு நம்ம யோசிச்சு பாருங்க, நமக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குமா, பாவங்கள் அதிகமாக இருக்குமா? பல பேருக்கு உள்ளத்துல தோணும், பாவம் தான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நன்மைகள் அதிகமா செய்யறதே கிடையாது, பாவத்தினுடைய கணக்கு தான் மிகுதியாக இருக்கிறது என்கின்ற அச்சம் ஏற்படும். அச்சம் ஏற்பட்டா மட்டும் போதுமா? இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களுக்கு தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுப்போம். நம்ம பாவ மன்னிப்பே தேடாம போயிட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான்னா எந்த வகையில இது ஒரு நியாயமாக இருக்கும்? யோசித்து பாருங்க. அன்பார்ந்தவர்களே, பாவ மன்னிப்பு தேடி பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களினுடைய சூழல் மறுமையில் மிக மோசமான ஒரு சூழலாக இருக்கும். இந்த ரமலான் மாதத்தில் குறிப்பாக பாவ மன்னிப்பு தேடாவிட்டால், இறைவனிடத்தில் பாவிகளாகவே இந்த ரமலானை கடந்து விட்டால் நம்மை விட ஒரு மோசமான மனிதர் யாரும் இயற்க இயலாது. ஆக இந்த ஒரு ரமலான் மாதத்தையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து நாட்களிலும் அதிகமாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி திருந்தக்கூடிய நல்லடியார்களாக ஒரு ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.